வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாள் 23 பல்கிங்ஸ். ஆல்ரெடி 5 நாள் ஜிம்ல போட்டு உடம்பு பெரிய பிரிச்சு எடுத்ததுனால இன்னைக்கு ட்ரெயின் பண்றதுக்கு எந்த மசூலும் இல்ல. சோ இன்னைக்கு ஒரு ஓய்வு நாள். காலைல எந்திரிச்சு நார்மல் ரொட்டீன் தான். சீக்கிரமா எந்திரிச்சனால சாப்பிட்டு டீ குடிச்சு எல்லா வேலையும் முடியும். அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் பாப்பா தம்பி படத்துக்கு போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டான். சரி நம்மளும் கிளம்புமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டின்னு பக்காவா ரெடி ஆயிட்டேன். நம்ம கிட்ட இருசக்கர வாகனம் இல்லாத காரணத்தினால பேருந்துல தான் போக வேண்டியதா இருந்துச்சு. நம்ம போய் பேருந்து நிலையத்துல நிக்கும் போதுதான் பஸ் எதுவும் இருக்காது. 5 நிமிஷத்துல ஒரு பஸ் வந்துச்சு. நானும் ஏறி. ஆனா சரியான கூட்டம். அந்த கூட்டத்திலையும் நெரிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஆனா அந்த டிரைவர் சேலையில வீடு கட்டவான்னு பாட்டு, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. சரி எப்படியோ பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்து ஃப்ரெண்டும் பக்காவா டைமிங்க்கு ஒரு ஓஜி வண்டி எடுத்து பிக்கப் பண்ண வந்தான் நண்பர்கள். எப்படி நண்பர்களே காடி பங்கமா இருக்கா? அந்த வண்டியில ஏறி நாங்களும் தியேட்டருக்கு கிளம்பிட்டோம். 2 டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்களும் படத்தை பார்க்க கிளம்பிட்டோம். நாங்க போன படம் வந்து என்னன்னா தாய்க்கிழவி. படம் எப்படி இருந்துச்சுன்னா பத்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஃப்ரேம் ஒன்றும் பங்கமா இருந்துச்சு. படத்தை முடிச்சு அவன் வீட்டில் தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வீட்டில் நாயெல்லாம் வளர்க்குறான். அந்த நாய்க்கு குலைக்கவும் மாட்டேது கடிக்கவும் மாட்டேங்குது. வெரி குட் பை அப்படின்னு சொல்லிட்டு தடவை கொடுத்துட்டு அப்படியே மேரியா வந்து பிரெட் ஆம்லேட்லாம் சாப்பிட்டு முடிச்சு திரும்பவும் பஸ் ஏறிட்டேன். வரும்போதெல்லாம் கூட்டம்லாம் இல்லை, ஆனால் பாட்டு வேற நண்பர்களே. பிஜிக்கு வந்து சேர்ந்துட்டேன். பட் நமக்குன்னு முடிக்க வேண்டிய கடமை நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு முடிச்சுட்டு கடைக்கு பால் பாக்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு சென்று விட்டேன். போன இடத்துல பழைய மெமரி எல்லாம் தூண்டுற மாதிரி நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரூமுக்கு வந்து மஜாவான ஒரு ஓட் மீல் செஞ்சு சாப்பிட்டு படுத்துட்டேன்னு சொல்ல ஆசை தான். பட் ஊற வச்ச துணியை மறந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதனால நைட்டு 9 மணிக்கு மேல போயிட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சேன். ஒரு 9:30 பக்காவா துணியை துவைச்சு முடிச்சுட்டு திரும்பவும் படுக்கணும் தான் தோணுச்சு. பட் வீடியோ போனோம்ல, அதனால வீடியோ எடிட்டிங்ல பக்காவா உட்காந்து அப்புறம் வீடியோலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி முடிக்கவே கிட்டத்தட்ட 11:45 மேல ஆயிடுச்சு. அப்புறம் படுத்து தூங்கிட்டேன். அவ்வளவுதான் நண்பர்களே, பாய். அப்புறம் நிலைத்தன்மையோட இருக்க நண்பர்களே.